அவருடைய சரத்தை உங்களுக்காக பிக்க கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். மரணத்தை, அவருடைய ஆத்துமாவை உங்களுக்காக மரணத்திலே ஊற்றி இருக்கிறார். அவர் ஆத்மா மரணத்துல ஊற்றப்பட்டதுனால உங்க ஆத்மா மரணத்துக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் சிலுவையில 5480 இடங்கள்ல காயப்பட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க சரீரத்துல கத்தி வைக்காம, ஆபரேஷன் இல்லாம உங்க சரீரம் சுகத்தோட பலத்தோட வாழ போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். எப்படிப்பட்ட கிறிஸ்துனா, உங்க ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவிப்பதற்காக கிறிஸ்து தனது ஆத்மாவை மரணத்துல ஊற்றி இருக்கிறார். உங்க சரீரத்துல ஆபரேஷன் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க சரீரம் அவருடைய தழும்புகளால குணமாக்கப்படும்படி அவர் 5480 இடங்களை கிழிக்க கொடுத்து, அடிக்க கொடுத்து, பிக்க கொடுத்து, அவைகளை காயங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்க சுகத்தோட, ஞானத்தோட, பலத்தோட இந்த பூமியிலே மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இயேசு சிலுவையிலே பலியாக கொடுக்க